ஹாய் கைஸ். ஒரு ஃப்ரெண்ட் நமக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போறான்னு இந்த ஸ்டோரியில பார்க்கலாமா? சூரியன் மெல்ல மெல்ல மேலே வர இருட்டாயிருந்த காட்டுக்கு வெளிச்சம் பரவியது. சூரியனின் பொன்னிற கதிர்கள் தங்கம் போல காட்டுல ஒளிரியது. குருவிகளின் கீச் கீச் சத்தத்தோடும் குயில்களின் இனிமையான இசையோடும் தொடங்கிய காலை பொழுதினில் கணேசன் தனது குட்டிகளோடு அருவியை நோக்கி சென்று கொண்டிருந்தது. கணேசன் அண்ணா, நதிக்கா போறீங்க? இருங்க, நானும் வரேன் இருங்க. தூரத்தில் வந்த சத்தத்தை நோக்கி கணேசன் பார்த்தது. தூரத்தில் ராமு வந்து கொண்டிருந்தது. அடே வா ராமு, எப்படி இருக்க என்று கணேசன் கேட்டது. உடனே ராமு, நல்லா இருக்கண்ண, நீங்க எப்படி இருக்கீங்க என கேட்க கணேசன் நல்லா இருக்கம்பா என்று கூறி நதியை நோக்கி நடந்தது. இக்கதையில் வரும் விலங்குகளின் பெயர்: பட்டு வான்கோழி, சுப்பு குரங்கு, ராஜன் கரடி, வேட்டையன் புலி, ராம் ஒட்டகச்சிவிங்கி, கணேஷ் யானை. ராமுவும் கணேசனும் நதியை அடைந்தன. அங்கே கலைமான்கள் அக்காவும் அதன் நண்பர்களோடு தண்ணி குடிச்சிட்டு இருந்தது. அருவி ஓரமா மயிலும் ரெண்டுக்கன்னு தோகையை விரிச்சு டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சு. அதை பார்த்த மாதிரியே கணேசனும் ராமுவும் அருவி கிட்ட போனாங்க. அருவியை அடைந்த ராமு, மயிலம்மா டான்ஸ் வேற லெவல்னு சொல்ல எல்லாரும் மகிழ்ச்சியோடு ஒன்று கூடினாங்க. ரொம்ப நன்றி என்று மயிலும் கூறியது. அனைவரும் ஒருவரை ஒருவர் நலம் விசாரித்தபடி தண்ணீர் குடிக்க தொடங்கியது. திடீரென மரத்திலிருந்து குதித்தபடி வேகமாக, அண்ணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்று சுப்பு குரங்கு வேகமா கேட்டுச்சு. உடனே ராம், அட சுப்பு, நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம், நீ எப்படி இருக்க என்று கேட்டது. உடனே சுப்பு, எனக்கு என்னென்ன, ஹே ரக்கிட ரக்கிடன்னு தனுஷ் வைப் சாங் கேட்கிற மாதிரி மரத்துக்கு மரம் தாவிக்கிட்டு ஜாலியா இருக்கேன்ன. சுப்பு புன்னகையோடு பதிலளித்தான். கணேஷ் சுப்பு கிட்ட, ஏண்டா சுப்பு, நம்ம பட்டுவ இப்பெல்லாம் பார்க்கவே முடியல, எப்படி இருக்க, நீ பாத்தியா என கேட்க சுப்பு, இல்லைன்ன, இனிமே தான் போய் பார்க்கணும் என கூறியது. அப்படியா, சரிப்பா, பார்க்கும்போது நாங்களும் அவளை கேட்டோம் என்று கூறுப்பா என கூறிய கணேசனிடம் சுப்பு, சரிங்கண்ண, அவ கொஞ்சம் மனசு சரியில்லாம இருக்கா, அவளை சீக்கிரமா சரி பண்ணிட்டு நார்மல் ஆனதும் கூட்டிக்கிட்டு வரேன்னு என்று சுப்பு ராமிடம் கூறியது. அப்படி என்ன ஆச்சுப்பா அவளுக்கு என்று கேட்ட திசையிலேயே ராஜன் வந்தது. குரல் வந்த திசையை நோக்கிய சுப்பு, ராஜா அண்ணன் எப்படி இருக்கீங்கன்னு கேட்க மற்ற விலங்குகளும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்கீங்க என நலம் விசாரித்து, நான் நல்லா இருக்கேன்டா என்று நிதானமான குரலில் பதிலளித்தது. சுப்பு ராஜனிடம், அண்ணன், நீங்க இருக்கிற எல்லை பகுதியில தான் வேங்கையன் இருக்கு, வேற எதுவும் பிரச்சனை இல்லையே என்று கேட்க ராஜன் சுப்புவிடம், அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா, உங்க எல்லாரையும் சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சு, அதான் பார்க்கலான்னு வந்தேன் ராஜன் கூறினார். ராஜன் சுப்புவிடம், அது சரி, பட்டுக்கு என்ன ஆச்சு, அதை சொல்லு என்று கேட்க சுப்பு அவளுக்கு பெருசா ஒன்றும் இல்லைன்னு, அவன்கிட்ட யாரும் அன்பா இல்ல, யாரும் அவளை மதிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறான் அண்ணன் என்று கூற, உடனே எல்லாரும், ஐயா, ஏன் இந்த பாட்டு இப்படி எல்லாம் நினைக்கிறது, சீக்கிரம் அவளை கூட்டிட்டு வா, நம்ம அவளோட எண்ணம் தப்புன்னு அவளுக்கு புரிய வைப்போம்னு கணேசன் கூறியதை கேட்ட அனைத்து நண்பர்களும், ஆமா, கூட்டிட்டு வா என்று சுப்புவிடம் கூறியது. சுப்புவும் எல்லாரிடம் விடை பெற்று, சரிங்கண்ண, நான் பட்டுவை பார்த்து அவளை சரி பண்ணி சீக்கிரம் கூட்டிட்டு வரேன் என்று சொல்லி சென்றது. சுப்பு மரத்திற்கு மேல் நின்று பட்டு எங்கே இருக்கிறாள் என்று தேடியது. பின்னர் காட்டு மல்லி புதர் அருகே பட்டு சோகமா அமர்ந்து இருந்தது. மரத்திலிருந்து சுப்பு பட்டு முன்னாடி திடீரென குதித்தது. பட்டு என்று புன்னகைத்தபடியே பட்டு பயத்தில் தன் சிறகை அடித்து கொண்டு 2 அடி மேலே குதித்தது. பட்டு சுப்புவை பார்த்து, ஏன் இப்படி பண்ண, பயந்துட்டண்டா என்று தாழ்ந்த பயந்த குரலில் பேசியது. அதை கேட்ட சுப்பு, ஓ மன்னிச்சிடு பட்டுமா, உன்னை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு தான் நான் விளையாட்டுக்கு செஞ்சேன், நீ இப்படியா பயப்படுவேன்னு சிரித்தது. இப்பெல்லாம் நீயும் இப்படி என்னை பிடிக்காத மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருக்க, என்னை மதிக்கவே மாட்ற, போடா என்று சொல்லி மீண்டும் புதரின் அருகில் சென்று அமர்ந்தது. அப்படியெல்லாம் இல்ல பட்டம்மா, உன் கவலை என்ன, மயில் மாதிரி எல்லாரும் நீயும் அழகா இருக்கன்னு சொல்லணும், அதுதானே என்றவுடன் பட்டு, உனக்கு தான் தெரியும்ல, அப்புறம் ஏன் கேக்குற, சோகமா அழுது கொண்டு சொன்னது. அதை கேட்ட சுப்பு, அதுக்கு தான் ஒரு சூப்பர் ஐடியாவோட வந்திருக்கேன், நீ இப்படி சோகமா இருந்தா நான் சொல்ல மாட்டேன் என்று கூறிய சுப்புவிடம் பட்டு, ஐடியாவா, என்ன ஐடியா, சீக்கிரமா சொல்லு என்று மிகவும் ஆர்வத்தோடு கேட்டது. அதற்கு சுப்பு பட்டுவிடம், மயிலுக்கு ரொம்ப அழகு என்ன, அதோட தோகை, அதை நான் உனக்கு வைக்க போறேன்னு சொன்னேன். சுப்பு கிட்ட, எப்படி சுப்பு எனக்கு தோகையை வைக்க போறேன்னு மிகவும் மகிழ்ச்சியுடன் கேட்ட பட்டுவிடம், மரப்பிசினை பயன்படுத்தி வைக்க போறேன் என்று சொல்லி பதிலளித்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு
பட்டுவின் ரெக்கையுடன் மயிலின் தோகையை சேர்த்து மிகவும் அழகாக ஒட்டியது. பட்டு பார்த்ததற்கு மிகவும் அழகாக காட்சியளித்தது. வேகமா சென்று தண்ணீரில் தனது பிம்பத்தை கண்ட பட்டுவிற்கு தான் மிகவும் அழகா இருப்பதை கண்டு மகிழ்ச்சியில் பறந்தது. அதனால் மயில் தோகையின் கனத்தால் அதனால் பெரிதாக பறக்க முடியவில்லை. இருப்பினும் பட்டு தன்னை அழகாக உணர்ந்தது. காடு முழுவதும் மகிழ்ச்சியோடு சுற்றித் திரிந்தது. இப்படியாக 2-3 நாட்கள் கடந்து சென்றது. நாட்கள் செல்ல செல்ல பட்டுவிற்கு தன் இயல்பு நிலை மாறியது. அதனால் முட்புதருக்குள் சுலபமாக நுழைந்து தனது இரை தேட முடியாமல் போனது. 4ஆம் நாள் மதியம் சுப்பு வேகமா ஓடி வந்தது. சுப்பு வருவதற்கு முன்பே எல்லா விலங்குகளும் மேற்கு நோக்கி செல்வதைக் கண்டு பட்டு சுப்புவை கண்டவுடன், சுப்பு என்ன ஆச்சு, ஏன் எல்லாரும் மேற்கு திசை நோக்கி ஓடுறாங்க என்று கேட்க, பட்டுவிடம், அட உனக்கு விஷயம் தெரியாதா, கிழக்கு பக்கத்துல இருக்கிற வேட்டையனுக்கு இரை எதுவும் கிடைக்காததுனால ரொம்ப பசியோட நம்ம இருக்க திசைக்கு வந்துகிட்டு இருக்கான். அதான் எல்லாரும் மேற்கு திசையில இருக்கிற ஒரு ஓடை, அந்த ஓடைக்கிட்ட இருக்கிற பள்ளத்தாக்குல ஒரு குகை இருக்கான், அங்க போறாங்க என்று சுப்பு கூறியது. ஐயையோ என்று அலறிய பட்டு, நான் அதோட ஒரே வாயில போயிடுவேனே, இப்ப என்ன பண்றது சுப்பு என்று பதட்டத்துடன் அழுதது. அதை கேட்ட சுப்பு, இப்ப பேச நேரம் இல்ல, சீக்கிரம் என் கூட ஓடி வா என்று கூறியவாறே ஓடத் தொடங்கியது. பட்டுவுடன் சுப்புவினை பின்தொடர்ந்தது. ஆனால் தோகையின் கனத்தால் பட்டுவினால் வேகமாக ஓட முடியவில்லை. பட்டுவின் மேலே பறந்து சென்ற மைனா, ஏ பட்டு, பறந்து கொஞ்சம் வேகமா போ, உனக்கு ரொம்ப அருகில வேட்டையன் வந்துடும், நான் போறேன்னு வேகமா பறந்துட்டு, சுப்பு சுப்பு என்று என்னை காப்பாத்து என்று அலறியபடியே பட்டு கத்தியது. அதை கேட்ட சுப்பு, அட ஏன் இப்படி கத்துற, நாம எங்க இருக்கோம்னு வேட்டையன் கண்டுபிடிக்கவா என்று கோவமா கேட்டது. சுப்பு, என் மேல இருக்கிற மயில் தோகை எல்லாத்தையும் எடுடா, இதோட வெயிட்டு என்னால நடக்கவும் பறக்கவும் எதுவுமே முடியல சுப்பு என்று பயத்தோட கண்ணீர் விட்டபடி பட்டு அழுது. அதை கேட்ட சுப்பு, அட நீந்தான் அழகா இருக்கணும்னு சொன்ன, இப்ப இப்படி சொல்ற என என்னை கேட்டது. இதற்கு பட்டு சுப்புவிடம், என்ன மன்னிச்சிடு சுப்பு, நான் நானா இருக்கிறது தான் எனக்கு அழகுன்னு இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். யாரு என்கிட்ட இருந்தாலும் இல்லைனாலும் எனக்கானவங்க எப்பொழுதும் என் கூட தான் இருப்பாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன் சுப்பு, தோகையை எடுத்துடு சுப்பு என்று பட்டு கூறியதை கேட்ட கணேஷ், ராம், கலை, மயில், ராஜன் என அனைத்து விலங்குகளும் கைத்தட்டியது. அனைவரையும் கண்ட பட்டு அதிர்ச்சியில் நின்றது. சுப்பு பட்டுவை பார்த்து, இப்ப புரிஞ்சுக்கிட்டியா, உனக்கு இத நீயாவே புரிஞ்சுக்கணும் தான் நாங்க எல்லாரும் சேர்ந்து உனக்கு இத பண்ணணும், வேட்டையன் அண்ணன் அவங்க குகையில தூங்கிட்டு இருக்காங்க என்று கூறி நகைத்தது. பட்டு ராஜனை நோக்கி, அண்ணா நீங்களுமா என்று கேட்டது. அதற்கு ராஜன், ஆமாம் பட்டுமா, நீ இது மாதிரி ஒரு மனக்கவலை இருக்குன்னு சுப்பு சொன்னான், எல்லாரும் சேர்ந்து இதே மாதிரி ஒரு ஐடியா பண்ணணும்னு, இனிமே நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் என்று கூறினார். மன்னிச்சிடுங்க அண்ணா, இது சுப்பு என்கிட்ட வார்த்தையா சொல்லியிருந்தா கூட நான் இந்த அளவுக்கு புரிஞ்சிருப்பனான்னு தெரியல, ஆனா அனுபவத்தால புரிய வச்சிட்டீங்க, அதுக்கு நீங்களும் துணையா இருந்து இருக்கீங்க, இதை எப்பொழுதும் மறக்கவும் மாட்டேன், இனி அது மாதிரி நான் நினைக்கவும் மாட்டேன் என்று மன மகிழ்ச்சியுடன் பட்டு அனைவருக்கும் நன்றி கூறியது. பின்னர் சுப்புவும் பட்டுவும் சேர்ந்து தோகைகளை அகற்றி பிறகு காடு முழுவதும் மகிழ்ச்சியோடு தனது நண்பர்களோடு சுற்றி திரிந்தது. என்றும் நட்புடன் வாழ்ந்தது. இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, என்ன ஆனாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸை விட்டு கொடுக்கவே கூடாது. அண்ட் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும். அப்படி பண்ணுறவன் தான் உண்மையான ஃப்ரெண்ட். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.